யாருக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆக யாருக்கும் தெரியாமல் அது காற்றிலே உலாவிக் கொண்டு இருக்கக்கூடிய மாந்தரீக தன்மையில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஆக மாயை என்பது இருள். இந்த ரோமம் என்ன நிறம்? கருப்பு தானே. இருள் என்ன நிறம்? கருப்பு தானே. இருளை விளக்குவதற்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணுமா இல்லையா? அப்ப இருள் சூழ்ந்த இந்த மாயை ஆக வெளிச்சம் போட்டு வெள்ளப்பூ சூடி இருக்கேன். மாயை என்றது இருட்டு. அந்த இருட்டு என்பது ரோமத்தை கருப்பு ரோமத்துக்குள்ள வெள்ள பூவை சூடி இருக்கா. அந்த வெளிச்சத்தை மக்களுக்கு விழிப்புணர்வு காட்ட வேண்டும் என்பதற்காக பூவை சூடி இருக்கேன். நான் வெள்ள பூவை விழிப்புணர்வு உனக்கும் உடல் ரோகத்தோடு வந்திருக்கேன். முனிவனா வந்திருந்தா உங்க காலில் விழுந்திருப்பேன். முனீஸ்வரனா வந்திருந்தா ஒரு வெள்ளாட்டங்கடா பிடிங்கி பிடிச்சி படையல் போட்டுப்பேன்னு சொன்னேன். வெள்ளாட்டங்கடா படையல் காரணம் ஒரே ஒரு விஷயம். தெய்வத்துக்கு ஆடு வெட்டலாம், மாடு வெட்டலாம், கோழி வெட்டலாம். எந்தெந்த தெய்வம் எதை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அதை ஏற்று வெட்டலாம். ஆனால் மஞ்சு விரட்டுன்னு ஒண்ணு வைக்கிறமே, ஏன் தெரியுமா? மனிதனை யாராவது வெட்ட முடியுமா? ஒரு ஆலயத்துல போய் மனிதனை வெட்ட முடியுமா? ஏற்றுக்கொள்வார்களா? அப்ப மனிதனுக்கே தெரியாமல் மனிதனுடைய குருதி இந்த பூமியில விழணும். அப்ப மஞ்சு விரட்டுங்கிற மாட்டை பிடிக்கணும். இன்னெல்லாம் ஒரு நாள் ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுகணும். அதனாலதான் மஞ்சு விரட்டு தெய்வத்திற்கு. மஞ்சு விரட்டு தெய்வத்திற்கு எதற்கு? மனிதனுடைய குருதி மனிதனுக்கே தெரியாமல் இந்த பூமியில விழணும் அப்படிங்கிறதுனால எருது கட்டி மஞ்சு விரட்டு வடமாடு வெட்டிப்பதெல்லாம் உண்டு. இது இறைவனுக்கு மனிதன் அர்ப்பணிப்பது. இந்த விளக்கம் உனக்கு தெரியுமா? என்ன நீ பேசுற? மாலை ஓடுறது மாலை ஓடுறது மகத்துவம் தெரியுமா? காரணம் வாடா மாலை. இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மாலை எல்லாம் வாடிவிடும். இது வாடா மாலை. இதுல ஒரு விஷயம் அவன்கிட்ட கேட்கிறேன், நீ நின்று பேசணும் என்கிட்ட. சரி, கடைசி வரைக்கும் சரியா நின்று பேசணும். மணவரையில போடக்கூடிய மாலை மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ஒரு மாலை. ஒருத்தர் இறந்துட்டாங்க அவனுக்கு ஒரு மாலை. பாராட்டு ஒரு செயலை செய்து விட்டு பாராட்டிட்டாங்க அப்படின்னா பாராட்டுக்கு ஒரு மாலை. பாராட்டு மாலையில நான் போட்டிருக்கேன் கீழே முடிச்சு 3 முடிச்சு, இது ஒரு முடிச்சு. பாராட்டு மாலையில எத்தனை முடிச்சு போடணும்? பொழுது போடுற மாலையில எத்தனை முடிச்சிருக்கணும்? மணவரைய மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு போடக்கூடிய மாலையில எத்தனை முடிச்சிருக்கணும்? என்ன பூ பொழுதுக்கு போடணும்? என்ன பூ பாராட்டு மாலைக்கு போடணும்? முனீஸ்வரனுக்கு என்ன பூ போடணும்? உங்க அப்பே வந்தாலும் சொல்ல முடியாது. சொல்லு. மாலையை பத்தி கேட்டீங்க. நான் போட்டிருக்கிறது அலைமகள், மலைமகள், கலைமகள். 30 தேவிகளை கீழே 3 முடிச்சா போட்டிருக்கேன். இது ஏன் போட்டிருக்கேன், எதுக்காக போட்டிருக்கேன்னு உனக்கு தெரியும். நான் விளக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் திருமணத்துக்கு போடக்கூடிய கட்டக்கூடிய மாலையில எத்தனை முடிச்சு, அந்த முடிச்சுக்கு விளக்கம் என்ன? ஒருத்தன் இறந்துட்ட அவனுக்கு கீழே எத்தனை முடிச்சு, அந்த முடிச்சுக்கு விளக்கம் என்ன? ஒரு தெய்வத்துக்கு மாலை போடுறோம், கீழே எத்தனை முடிச்சு, அந்த முடிச்சுக்கு விளக்கம் என்ன? அதான் நீ பேசணும். பேசல உன்னை கொண்டு எடுத்து போய் மனையில பேசு. உண்மையிலேயே இந்த நாடகத்தை நல்லா ரசிச்சுக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லாம் பேசுங்க அப்படிங்கிற மட்டும் ப்ளீஸ். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, எனக்காக கொஞ்சம் ஆரவாரம் கைப்பட்டு பண்ணிக்கிட்ட ஒரு தட்டுல பாயாசத்தை ஊத்தி வச்சா அந்த பன்றி குட்டி நினைக்குமா, ஓ இது ஒரு வகை பீதான்